வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரூபிணாம் நிதேயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः भद्रं पक्षमाक्षिभिर्यजत्राः स्थिरैर्भुजस्पृष्टुवाक्मस्तनूभिः यक्षेमदेवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो हरिष्ठनेमिः स्वस्ति न बृहस्पति ददातु. ॐ शान्ति शान्ति शान्तिः. இன்னைக்கு அன்னபூர்ணா உபநிஷத்தினுடைய 11வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி ரிபு மகரிஷி நிதாக யோகிக்கு அன்னபூர்ணா பற்றிய விவரங்களையும் மந்திரங்களையும் சொல்ல, ஓம் நமோ பகவதி அன்னபூர்ணா மம அபிலாஷிதம் அன்னம் தேஹி ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து அவர் ஜபம் செய்து ஒரு கிருத்தார்த்தனாகிறார். கிருத்தார்த்தனா புண்ணியாத்மாவாக வந்த வேலை செய்ய தொடங்கியவராக ஆகிறார். அப்படியாக அம்பாளுடைய தரிசனம் கிடைக்கிறது. அம்பாள் கிட்ட எனக்கு ஆத்ம தத்துவம் வேணும், கிருத்தார்த்தம் பண்ணியிருக்க, வரம் இது இருந்தால் கேளுன்னு அவங்க கேட்க, அதுக்கு பதில் 11வது மந்திரமாக ஏவம் முக்தோ விஷாலாட்சயா, பரந்த கண்களை உடைய விஷாலாட்சியாக இருக்கக்கூடிய மயோக்த முனிபுங்கவ ஆத்ம தத்துவம் மனசியுமே, என்னுடைய மனதில் ஞானம் பிறக்கட்டும், ஆத்ம தத்துவம் பிறக்கட்டும். ரொம்ப அரிய வரம் இது. ஏன்னா எந்த ஒன்றை அடைந்தால் எல்லாவற்றையும் அடைய முடியுமோ அந்த ஒன்று தான் ஞானம், அந்த ஒன்று தான் பிரம்மம், அந்த ஒன்று தான் நீ. அதை அறியாத வரைக்கும் எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லைஃப் ஸ்டைல் பலமுறை சொல்லியிருக்கோம். உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கீங்களோ, உங்களுடைய வல்லமை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோ, அதாவது ரியலைசேஷன் அட் ரியாலிட்டி, மெய்யறிவை, உண்மையான அறிவை எந்த அளவுக்கு நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய சித்தினுடைய வல்லமை கூடுது. நீ அல்போன்னு நினச்சின்னு இருக்க, அது அனுபவம். நீ லிமிட்டட் நினச்சின்னு இருக்க, அது அனுபவம், கற்பிக்கப்பட்டது. அஜ்ஞானம்ங்கிறது என்ன? அனுபவமும் கற்பிக்கப்பட்டதும் தவறான நம்பிக்கையும். பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு, ஆனால் சுற்றலைங்கிறது தான் அனுபவம். அனுபூதி சுற்றிக்கிட்டு இருக்கு. சூரியன் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை. ஆனால் அனுபவம் சூரியன் உதிக்குது, மறையுது. அப்போது அனுபவத்தை நம்பி இருக்கக்கூடிய இந்த மனிதன் பொறி புலன்களால் வாழ்க்கை நடத்துகிறான். பொறி புலன்கள்னால் கண்ணில் பார்க்குறதும் காதில் கேட்குறதையும் பிரத்யட்சமாக அவன் அப்படியே பூரணமாக நம்பி அதுபடி போகிறான். பொய்யை நம்புறதுனால அவனுக்கு பொய்யே மிஞ்சிருது. அப்படிங்கிற அறிவை ஞானம் கொடுக்கறது. எது பிரம்ம, எது மயக்கம், எது அத்தியாசம், எது நிஜம், எது நிழல், எல்லாத்தையும் எடுத்து சொல்ல அந்த பூரண அறிவு தான் ஞானம், ஆத்ம தத்துவம். எனக்குள்ள என்னுடைய மனசில்னா என்னுடைய சித்தில் பிராதுர்பவத்தை மனசிலே தான் வாழ்கிறான். மனசு என்ன பொறிப்புலன்களில் வாழும். மனம் எங்கே வாழுது? மனதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறது யார்? பொறிப்புலன்கள் தான் ரிப்போர்ட் கொடுக்குது. இது வெள்ளை, இது பச்சை, இது சிகப்பு. இந்த கலரை காண்பிக்கிறதும், இல்லை எது இருந்தாலும் சுவையை காண்பிக்கிறதும், தொடுணர்வை காண்பிக்கிறதும்,
கந்தத்தை காமிக்கிறது எல்லாம் பொறிப்புலன்கள் தானே. அதனால் மனதில் வாழ்கிறவன் மனுஷன் அது அறவேக்காடாக தான் இருக்கும். பாதி வெளிச்சம் பாதி இருட்டில் அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அது பேர் மனுஷன்னு பேர். மற்ற ஜீவராசிகள் அதை விட மோசம். அதனால் இருக்கிற ஜீவராசிகளுக்கு மனித பிறவி மேலானதுன்னு சொன்னாங்க. ஏன்னா ஞானத்தை பூரணமாக அறியக்கூடிய இந்த மாதிரி தவம் பண்ணி வரம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மானுடத்துக்கு உண்டு. சரியான குருவை பிடிச்சா எல்லாம் புரியும். இல்லைன்னா தான் தோண்டித்தனமாக எனக்கே எல்லாம் தெரியும்னு வாழ்நாள் ஃபுல்லாக அனுமானத்திலேயே தப்பான வழியில் போயிட்டுருக்காங்க இல்லையா மக்கள். அறிவீனம் தானே அது. அகங்காரம் தடுக்கும். அகங்காரம் சத்சங்கத்தில் சேர விடாது, இருக்க விடாது. நம்மளே அவனுக்கு ஒரு வேலைக்கு ஒன்று சேர்த்து விட்டால் கூட அதுலேருந்து வெளியில் லெஃப்ட் ஆகிடுவார் அவர். அதெல்லாம் திரும்ப அதோ கதி தான். கதின்னு சொல்லும்போது 4 விதமான கதி இருக்குது. ஒன்று புண்ணியாத்மாவுக்கு ஊர்தவ கதி, அதான் உத்தராயணத்தில் போவான். பாவிகளுக்கு தட்சிணாயன கதி, மகாபாவிகளுக்கு அதோகதி, ஞானம் பெற்றவனுக்கு அகதி. கதி கிடையாது அவன். ஒரு சுற்று நுட்பத்தை சொல்கிறேன் கேளுங்க. ஞானிகளானவன் பிரம்ம ஞானத்தை பெற்றவன் ஜீவன் முக்தனாகிறதுனால அவனுடைய உயிர் இந்த பிரபஞ்சத்தோட கரைஞ்சி போகிறது. தனியாக அவனுக்குன்னு ஒரு ரூட்டே கிடையாது. அகத்தின்னு சொல்லுவாங்க. எந்த கதியும் அவனுக்கு இல்லாத பிரபஞ்சமாக இருக்குது. அதனால தான் இந்த எப்படி ஒரு அவனுக்கு அப்புறமும் அவனுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு முக்தி கிடைக்குதுன்னா, இந்த ஞானியானவன் பிரபஞ்சமயமாக ஆகிறதுனால, வெட்ட வெளியாகிறதுனால, சுருக்கமாக சொல்லப்போனால் அறிவு, அன்பு, அமைதி, ஆனந்தங்கிற அந்த பிரம்மஸ்வரூபமாக வெட்ட வெளியாக பறந்து அவன் விரிஞ்சு இருக்கிறான். ஸ்வரூபத்தில் இருக்கிறதுனால எந்த ஜீவராசிகள் எங்கே அவனுடைய பார்வையிலேருந்து தப்ப முடியாது. புரியுதா? அதனால் இவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது தான் அந்த ஜென்ரேஷன் வரக்கூடிய ஜீவராசிகளுக்கு பிளஸ்ஸிங் கிடைக்கும், முக்தி கிடைக்கும். அதை தான் 101 ஜென்ரேஷன் பின்னாடிக்கும் முன்னாடிக்கும் முக்தி கொடுப்பாங்க ஞானிகள் பிறந்து போனாங்கன்னா அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதா? அவங்கெல்லாம் எந்த லோகத்துக்கும் போகிறதில்ல. ரமா அரமான்னு 2 லோகம், அதாவது பூகு புவக ஸ்வகன்னு 3 லோகம், மகக ஜனக தபக சத்தியம் அப்படின்னா அதுக்கு மேலே அந்த சத்தியத்துக்கு மேலே பிரஜாபதி லோகம், பிரம்மலோகம். இப்போ இந்த லோகம்னு அவங்களே சொல்லிட்டாங்களா? பிரம்மலோகங்கிற வார்த்தை இருக்குது, உபனிஷத்து இருக்குது. இந்த லோகம் அமைதியாக இருக்கிறதும் இப்போ உங்களை இந்த லோகத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ உங்கள் மூடு மாறுதா இல்லையா? உங்கள் மூடு, கோபத்தில் ஒரு மூடு, காமத்தில் ஒரு மூடு, வீரத்தில் ஒரு மூடு, நகைச்சுவையில் ஒரு மூடு, இப்படி ஒரு மூடு மாறுதில்ல. அப்போ உங்கள் சைத்தன்யமானது அந்த லோகத்துக்குள்ளே அது இருக்குன்னு அர்த்தம். இந்த காரணத்தினால ஆக்டிவேட்டாக அந்த இடத்துக்கு போகுது. இப்போ கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா டக்குன்னு அந்த கோபத்துக்கு இருக்கக்கூடிய லோகத்துக்குள்ளே இந்த சித்தானது மேலே அங்கே போய் வேலை செய்யுது. அங்கே இந்த எரிச்சல், கோபம், வேகம், அடிக்கணும், குத்தணும், கொலவெறி ஏற்படுறதெல்லாம் எங்கே ஏற்படுது? கோபத்தில் பேசுகிறதும் சாமானியமாக இருக்கிற பேசுகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? என்ன காரணம்? அவன் அந்த லோகத்தினுடைய பிரபாவத்தில் இருக்கான். அதே மாதிரி தான் அறிவுங்கிறது ஒரு விஞ்ஞானமய கோஷம். இந்த கோஷத்தை தான் லோகம்னு சொல்லணும். கோஷம் லோகம் எல்லாம் ஒன்று தான். விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், அன்புமய கோஷம், அமைதிமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இப்போ புரியுதா? இப்போ பிரம்மம் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய வெட்ட வெளியாக அந்த கோஷத்தை நுழையிறவங்க ஞானிகள் மட்டுமே நுழைகிறார்கள். பாக்கி எல்லாரும் என்னவது கர்மம் செஞ்சாலும் சரி, தர்மம் செஞ்சாலும் சரி, தானம் செஞ்சாலும் சரி, ஜபம் செய்தாலும் சரி, எல்லாம் எல்லாம் இந்த மற்ற லோகங்களுக்குள்ள போகிறாங்க, திரும்பி வராங்க. புனராவர்த்தந்தே 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 போகிறாங்க வராங்க. இந்த 3 லோகம், முதல் 3, அப்புறம் போனால் புண்ணியம் தீர்ந்ததுக்கு அப்புறம் வருது.
இப்படி 3 கேட்டகரியில் இருக்காங்க. பிரம்மலோகம்ங்கிறது இப்போ நாம் சொல்கிறது ஞானிகளுக்கு பிரபஞ்சமே பிரம்மம் எங்கே இருக்குது அங்கெல்லாம். அப்போ முதல் வெட்ட வெளின்னு சொல்கிறோம் இல்லையா, சிவவெளி ஒளின்னு சொல்கிறோம் இல்லையா, 3 வெளியாக சொல்கிறோம், 3 வெட்ட வெளியாக சொல்கிறோம். பெரிய வெளி எல்லாத்துக்கும் ஆதாரமானது சிவவெளி ஒளி, அப்புறம் ஞான வெளி ஒளி, அப்புறம் பிரணவ வெளி ஒளி. 3 விதமாக சொல்கிறோமா, 3 ரவுண்டாக. அதில் இவங்க சிவவெளி ஒளின்னு சொல்லக்கூடிய அந்த வெட்ட வெளியில் இங்கேயே அவர்கள் என்னவாயிடுறாங்க, தன்னுடைய பிராணனையும் சைத்தன்யத்தையும் அதோடு சேர்த்து பிரபஞ்சமயமாகிடுறாங்க. அதனால் நீங்கள் என்ன எது பேசினாலும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு எந்த தடையும் இல்லை. அதில் தான் நாம் வசிக்கிறோம், எல்லா லோகங்களும் வசிக்கிறது. எல்லா லோகமும் அந்த ஆத்மாவில் தான் உட்காருது. அங்கேருந்து தான் யோனிகி பெரிய வார்த்தை சொன்னான்னு. யோனிகனா எல்லாத்துக்கும் பிறப்பிடம் அவர் தான் பரப்பொருள். யோனிகி எழுதிருக்கீங்கல்ல மந்திர வார்த்தையில். அதனால் இப்போ இந்த ஆத்ம தத்துவத்தை கேட்குறதுனால பிராதுர்பவத்து உள்ள உற்பத்தி ஆகட்டும், ஞானம் பிறக்கட்டும்னு கேட்க ததேவ அஸ்தி வாதி மாமுக்துவா அப்படியே ஆகட்டும்னு அன்னபூரணி ஆசீர்வாதத்தை பண்ணிவிட்டு தத்திர ஏவ ஏனாந்தர அதீயத்தை அந்தர்தய மறைந்தால் ததாமே மத்தியருத்பன்னா அவள் சொன்னபடியே ஞானம் பிறந்தது, எல்லாம் புரிந்தது. ஜகத் வைச்சித்திரைய தர்ஷனா ஜகத்தை இப்போ நான் பார்க்குற பார்வையே அர்த்தமற்றதாக இருக்குது. எதெல்லாம் ஒன்றை வசீகரிக்குதோ அதெல்லாம் டெம்பரவரி. தோன்றும் நிற்கும் மறையும் நிறையற்றது, அது பின்னாடி போகாத. நீ தேடுறது இன்பம், அது நிலையற்ற. நீ தேடுற இன்பம் அந்த பொருளில் இருக்கிறதா நினைக்கிறல்ல, அது தாத்காலிகம், அது பின்னாடி போகாத. நிரந்தரமான ஒன்று, தோன்றாத ஒன்று உங்களுக்குள்ளேயே இருக்குது. அதோடு அந்த ஆனந்தம் அங்கேயே கிடைக்கிறது, உள்ளேயே கிடைக்கிறது அப்படின்னு சொல்ல இந்த ஆத்ம தத்துவம் அவனுக்கு பிறக்கிறது. இது மாதிரி உண்டானா உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எந்த தேவதையை வழிபட்டாங்களோ அந்த தேவ தபஸ் பண்ணி தான் தேவதையாக இருக்குது. நீங்களும் ஆகலாம், நானும் ஆகலாம், எல்லாரும் தேவதை ஆகலாம். எல்லாம் கேட்டகரி தான், தவா வலிமையினால். புரியுதா? யார் எவ்வளவு ஆண்டுகள் எப்படி தபஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வல்லமை பெறுகிறார்கள், முக்தியும் சித்தியும் பெறுகிறார்கள். அந்த வல்லமையில் அவங்க தவத்தில் என்ன பண்ணாங்க, தான் பெற்ற தவத்தினால் பெற்ற அந்த சக்திகளை தன்னுடைய பக்தனுக்கு அவனுடைய தபஸ்னால் அவனுக்கு அந்த ஞானத்தையோ எதை கேட்குறானோ அதை கொடுக்கக்கூடிய வல்லமை பெறுகிறவர்களாக இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கோம், இப்போ குருவாக இருக்காங்க. குருவாக இருக்கிறவங்க யாருக்கு வேணாலும் முக்தி கொடுக்கலாம், தெரியுமில்ல? கொடுக்குற வரத்தை கொடுத்து தானே அனுப்புகிறாங்க கீழே. அப்போ என்னது, அவர் கற்ற கல்வி, அவர் செய்த தவத்தை தனக்கு பிரியமானவர்களுக்கு, தன்னோடு டெடிக்கேட்டடாக இருக்கிறவங்களுக்கு, அகங்காரத்தை விட்டவங்களுக்கு, சில விதிமுறைகளை வச்சுருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, குரு சங்கல்பத்தினாலேயோ ஸ்பர்ஷ தீட்சை, சக்ஷு தீட்சை, மானசீக சங்கல்ப தீட்சைன்னு சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? அது மாதிரி தான். இப்போ உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டிஸை உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்கல்ல, அதுபோல தான் அவங்க ஒருத்தவங்களுடைய புண்ணியத்தை தாரவாத்து கொடுக்க முடியும், பாவத்தை கொடுக்க முடியாது, புண்ணியத்தை கொடுக்கலாம். அதான் அங்கே இருக்கிற விஷயம். அதுபடி இந்த ஞானத்தை அம்பாள் அன்னபூரணி இந்த ரிபுடைய அப்பாவுக்கு சொல்லி, ஒரு ரிபுடைய அப்பா வந்து இவருக்கு சொல்லி, இவர் வந்து இப்போ இவருக்கு சொல்கிறார். இப்போ இப்படி இந்த செய்தியானது பரவ இப்போ மிக முக்கியமான மந்திரம், இப்போ இந்த 13வது மந்திரம், 14வது மந்திரம், 15வது மந்திரம், 16வது மந்திரம், இந்த 4 மந்திரமும் இந்த உபநிஷத்துக்கே தலையாக இருக்கக்கூடிய மந்திரம், சிறந்த மந்திரம், உயர்ந்த மந்திரம். இந்த 4 மந்திரமே இந்த உபநிஷத்துக்கான ஜஸ்டிஸ் அது நிலைநிறுத்த போகுது. அரிய மந்திரங்களை சொல்லுது. இது வரைக்கும்
வெவ்வேறு உபநிஷத்தில் வெவ்வேறு விதமாக அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சொன்ன ஒரே விஷயத்த பல உபநிஷத்துக்களை பலவிதமாக சொல்ல ஒரே விஷயத்த இந்த மந்திரம் ஒரே இடத்துல மொத்தமாக சொல்லுது, ரொம்ப தெளிவாக சொல்லுது. இப்போ உங்களுக்கு 11,000 மந்திரம் படிக்க முடியாதவர்களுக்கு 1000 மந்திர வார்த்தைகள்னு சொன்னோமா, இந்த மந்திர வார்த்தைகளுக்கு 1000 மந்திரங்களை, அதாவது இது மந்திர வார்த்தை வேறு, சப்தம். மந்திரங்கிறது பூரணம், மந்திர வார்த்தைங்கிறது அதில் ஒரு பாட்டு. நல்லா புரியுதா? அம்சம், சாரம். சாரம்னு சொல்லலாம், சாரம்னு சொல்லலாம், சாரம்னு சொல்லலாம். இப்போ மந்திரங்கிறது 11,000 மந்திரத்தில் தேவையானது தேவையற்றதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கழித்து கட்ட போகிறோம். அதை கழித்து கட்டி உங்களை 11,000 மந்திரத்தில் எது தேவையானது எது தேவையற்றதுன்னு உங்களுக்கு தெரியாது. சாதாரண ஒரு சிஷ்யனுக்கு முமுட்சுக்கு தெரியாது. எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு கிடக்கிறதுலே அர்த்தம் இல்லை, நேரம்தான் வீணாகும். ஆனால் குருவாக இருக்கிறவங்களுக்கு அது தெரியறதுனால அவங்க அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, கழிச்சு கட்டி உங்களுக்கு 1000 வார்த்தைகளை இப்போ எடுக்கிறோம். இந்த 1000 வார்த்தைகள் டெய்லி 10 சொல்லிகிட்டே வரேன். அந்த வார்த்தைகள்லாம் அலட்சியப்படுத்தாமல், அந்த வார்த்தையை நான் சொல்லும்போது இங்கே புரிஞ்சுதுன்னா, நான் மந்திரத்தை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, விசாரம் பண்ணும்போது 3 விதமான உங்களுக்கு அர்த்தங்களை சொல்ல போகிறேன். உங்களுக்கு முதல்ல சப்தார்த்தம் சொல்லுவேன், அப்புறம் பாவார்த்தம் சொல்லுவேன், அப்புறம் ரகசியார்த்தம் சொல்லுவேன், அப்புறம் பாஷ்யம் பண்ணினவங்களுடைய வாக்கியங்களை சொல்லுவேன், அப்புறம் முருகப்பெருமான் நமக்கு உணர்த்தக்கூடிய அனுபூதிகளையும் சொல்லுவேன். 5 விதமாக அந்த தத்துவமசியை பேசுகிறதா இருக்கேன். தத்துவமசி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பயணம் செய்யும்னு அடியனுடைய நம்பிக்கை, முயற்சி. இப்போ இந்த 11,000 மந்திரத்தை 1000 மந்திரமாக்குறோம். அந்த ப்ராசஸ் போயின்ட்டுருக்கு. 1000 மந்திரத்தை 100 மந்திரமாக ஆக்க போகிறோம். அது 1000 மந்திரங்கள் பூர்த்தி ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி 100 எடுக்க போகிறோம். அந்த ப்ராசஸும் சைமல்டேனியஸாக தான் அதுக்குள்ளேயே போயின்னு 1000 வார்த்தைக்குள்ளேயே போயின்ட்டுருக்கு. ஆனால் 10 வார்த்தை உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு கொடுத்துட்டேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஆதாரம். இந்த 10 வார்த்தைகளை வச்சு தான் மொத்த உபனிஷத்தினுடைய சாரத்தை அமிர்தத்தை கடைஞ்சி எடுக்க போகிறோம். இப்போ 1000 100 ஆகி 100 10 ஆகுதில்ல, அப்போ அதனுடைய சாரம் வந்து சாதமாக நினச்சிக்காதீங்க. அந்த அளவுக்கு அகண்ட பார்வை பார்த்து நுட்பமான பார்வை பார்க்குறதுனால 11,000 1000 ஆக்கி 1003 நிலைகளை கடந்து 4வது நிலையில் தான் இந்த 10 வார்த்தைகள் வந்திருக்கு. அதில் முதல் வார்த்தை பிரம்மம். என்ன பிரம்மம்னா ஆனந்தம். 2வது வார்த்தை ஜீவன். என்ன அர்த்தம்? மூடப்பட்டவன், அறியாமையினால் மூடப்பட்டவன், திரையினால் மூடப்பட்டவன், பொய்யால் மூடப்பட்டவன் சித்து. 3வது சிருஷ்டி, பிம்பம். பிம்பம் இமேஜ், அது ஒரு பிம்பம். 4வது அக்ஞானம்னு சொன்னேன் இல்லையா? 4வது அக்ஞானத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல இது வரைக்கும். வேறு இடத்துல கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த அக்ஞானத்துக்கு, அக்ஞானம்னா என்னென்னா அறியாமைன்னு சொல்கிறதில்ல. என்ன அறியாமைன்னா பொய்யை உண்மையாக நம்புறது தான் அறியாமை. பொய்யை உண்மையாக நம்புகிறோம். அதுக்கு மிக முக்கியமான 5 பொய்யை அது சொல்லி அது உங்களுக்குள்ளே பிரமையை ஏற்படுத்தி மெய்யை மறைச்சி உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக ஜகத்து பின்னாடியே போக வைக்குது. வெளியில் போனால் ஜகத்து, உள்ளே போனால் பிரம்மம் இல்லையா? அப்படி தானே பேசியிருக்கோம். வெளியில் போனால் அற்ப சுகம், உள்ளே போனால் பேரானந்தம் இல்லையா? அப்படி தானே சொல்லியிருக்கோம். அப்படி தானே? இப்போ நீங்கள் 5 விதமான அந்த பிரம்மை என்னங்கிறத எடுத்து சொல்ல போது, அது எப்படி நிவர்த்தி பண்ணுறதையும் சொல்ல போகுது. ஒரே மந்திரத்தில், ஒரே உபநிஷத்தில் ஒரு அரிய காரியத்தை இந்த ரிஷிகள் செய்திருக்காங்க. அதை நம்ம அறிய இங்கே அக்ஞானங்கிறது என்னங்கிறதுனா, நம்ம பொய் பின்னாடியே போகிறோங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியல. நான் அடிக்கடி சொல்லி நான் வருத்தப்படுற விஷயம், காலையில் கண்ணை திறந்ததுலேருந்து நைட்டு கண்ணை மூடுற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கான், ஓயாமல் ஓடிக்கிட்டே இருக்கான். எந்த ஒரு ட்ரிப்புக்கோ, ஒரு சத்துவகுணத்துக்கோ, ஒரு வேதத்துக்கோ, ஒரு பூஜைக்கோ அவனால் வர முடியலன்னா எப்போ பார்த்தாலும் கர்மாங்கிறான். எதுலேயோ ஒரு லாக் ஆகிருக்கானாலே, எதுலேயோ கடன் வாங்கிடுறான், அதில் கமிட் ஆகிட்டேங்கிறான். கடன் வாங்கினதை கமிட் ஆகிட்டேங்கிறான். யாரை கேட்டு வாங்கினான்னா அது அக்ஞானத்தில் வாங்கிட்டான். ஏதோ ப்ரெஷர், ஏதோ ஆசை, ஏதோ ஒரு சூழல்.
எப்படியா எல்லாரையும் லாக் பண்ணி வச்சுருக்கா இல்லையா? யாரையும் ஓட விடாமல் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீ செக்கு மாடாக தான் இருக்கணுங்கிறதுல தெளிவாக வச்சுருக்கா இல்லையா? இந்த அறிவு நமக்கு இருக்கா இல்லையா? இல்லை. நம்மளை செக்கு மாடாக வச்சுருக்குங்கிற. இப்போ நம்ம என்னமோ ஒரே ஜென்மாவிலேயே எல்லாத்தையுமே நீ அவ்வளோ வேலை செய்கிற. எதுக்கு அவ்வளோ வேலை செய்கிற? மனித நேயமே இல்லாத அளவுக்கு வேலை செய்கிறிய. ஒன்றை நீயே சம்மட்டி அதை அடிச்சுக்கிறிய. 8 மணி நேரம் வேலை செஞ்சால் போதுன்னு சொல்லலையா? உனக்கு தெரியாதா? 8 மணி நேரம் தூங்குனா போதுங்கிறது உனக்கு தெரியாதா? சொல்லலையா? 8 மணி நேரம் சத்துவகுணத்தில் இருக்கணும்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா குரு இல்லை. 8 மணி நேரம் சத்துவகுணத்தில் இருக்கிறதுக்கு என்னைக்காவது முயற்சி பண்ணியிருக்கியா நீ? கேட்டா 1 மணி நேரம் கூட எனக்கு நேரம் இல்லைங்கிற. அப்படி என்ன பண்ணுற? ஒரே ஜென்மாவில் அவ்வளோ வேலை செய்ய போறியா? விடுதலை ஆகிடுமா? கர்மா குறைஞ்சிடுமா? உடம்பு எடுத்தால் கர்மா, கர்மா இருந்ததுன்னா உடம்பு. நல்லா புரிஞ்சுக்கங்க. உடம்பு எடுத்தீங்கன்னா நீ கர்மா செய்வ. ஞானம் இல்லாமல் நீ கர்மா செய்தீன்னா திரும்ப உடம்பு எடுப்ப. கர்மா செய்தினா உடம்பு எடுப்ப. உடம்பு எடுத்தால் கர்மா செய்வ. அப்போ ஒன்று கர்மா, ஜென்மம், பிறப்பு, இறப்பு, ஜென்மம். பிறப்பு, வேலை, மரணம். பிறப்பு, வேலை, இறப்பு. பிறப்பு, வேலை, இறப்பு. இப்படி தானே வச்சுருக்கோண்ணே. என்றைக்காவது நீ அமைதியான வாழ்க்கை வேணும், ஆனந்தமான வாழ்க்கை வேணும் என்றைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கியா? இல்லை இறைவனை அடையணும்னு என்றைக்காவது உனக்கு சிந்தனை வந்திருக்கா? குருன்னு சொல்கிறாங்களே, அது என்ன அர்த்தம்னு தெரியுமா உனக்கு? காசு காசு காசுன்னு அலையிறிய பொழுது அன்னைக்கும். கண்ணை திறந்ததுலேருந்து கண்ணை எதுக்காக ஓடுறேன்னு தெரியுமா? நீ தேடுற டார்கெட் பொய்ன்னு தெரியுமா? இப்போ கர்மா எரிக்காமல் நீ பிறக்காமல் இருக்க முடியாது. பிறந்துட்டா நீ கர்மாவை செய்யாமல் இருக்க முடியாது. அப்போ அதை நீ மாட்டின்னு இருக்க, அந்த சுழலில் மாட்டிகிட்டு இருக்கிறதே உனக்கு தெரியாது. அதை ஒருத்தவங்க எடுத்து சொல்லணும்னா உனக்கு குரு வேணும். குரு வேணும்னா புண்ணியம் வேணும்னு சொல்லியாச்சு. இப்போ ஞானத்தோட வேலை செஞ்சினா கர்மாவாக இருக்காது, கர்மா ஆபாசமாக மாறிடும். நீ உன்னுடைய ப்ரெசன்ஸில் வேலை நடக்கும், ஆனால் அதுக்கு நீ பொறுப்பேற்க மாட்ட. அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான். கர்ம யோகம்னு பேர். அகங்காரத்தை விட்டுட்டு வேலை செய்யறது. இப்போ எவன் அகங்காரம் விட்டுட்டு வேலை செய்கிறான்? பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும். எல்லாமே எதுக்கு தெரியுமில்ல? பேர் புகழுக்கு தான். ரெண்டுமே இமேஜ் தானே? இல்லை, ரெண்டுமே இமேஜாக இல்லையா? அப்போ பொய்யை தானே டார்கெட் பண்ணுற. என்ன 10 பேர் உன்னை வாழ்த்துனா என்ன, உன்னை 10 பேர் பாராட்டினா என்ன, உனக்கு காய்ச்சி தொங்க போதா? உங்கள் வீட்டில் தங்க செடியில் வரைய தங்க மாதுளம் பழமாக பிறக்க போதா? சொந்தக்காரங்கள்லாம் என்ன சொந்தக்காரன்? எவன் சொந்தக்காரன்? கொரோனா அப்போ கூப்பிட்டு பாரு, வரானா பார்க்கலாம் சொந்தக்காரனை. ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா அலறிடுவாங்க, அவ்வளோதான். வரவே கட்டாயிடும். வரவாது இதுவாது. பார்த்தீங்களா இல்லையா? அப்போ நீ தனியாக வந்தால் தனியாக தான் போகிற. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? எல்லோரும் நம்ம கூட இருக்காங்க, எல்லோரும் நமக்கு செய்வாங்க. அதெல்லாம் அறியாமை. முதல்ல இந்த அறிவு வந்துச்சுன்னா யாரையும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது. மெய்யறிவே ஒன்று கூட இல்லை. மெய்யறிவு சொன்னால் நெகட்டிவாக சொல்கிறோமா? உண்மையை சொன்னால் நெகட்டிவாக சொல்கிறாங்களாம். இவர் நினச்சதெல்லாம் நடக்கணுமா? அதான் பாசிட்டிவாக. இந்த மாதிரி ஒரு முட்டாள் உலகம் இருக்குமா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செக்கு மாடு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. நில்றா, 1 மணி நேரம் உட்கார்றா, ஆடியோ கேள்றா, சிரவணம் பண்ணுறா. சிந்திச்சுன்னா அனுசிரவணம் வந்துச்சுன்னா அணுச்சித்தனம் வரும். அணுச்சிந்தனம் வந்தால் ஞானாகினி வரும். ஞானாகினி வந்தால் மனோநாசமும் கர்மநாசமும். புரியுதா? கர்மநாசம் போனால் தான் நீ ஓய்வு எடுப்ப. ஓய்வில் தான் குரு இருந்தாங்கன்னா தியானம் பண்ணுப்பான்னு சொல்லுவாங்க, இல்லை சிரவணம் பண்ணுப்பான்னு சொல்லுவாங்க. மறுபடியும் விசாரம் நடக்கும். விசாரம் எங்கே அழைச்சிட்டு போகும்? சகசிராரம் அழைச்சிட்டு போகும்னு சொல்லணும். என்னானோ அணுசிரவணம், அணுச்சிந்தனம், ஞானாகினி, மனோநாசம், கர்மநாசம், ஏகாந்தம், தியானம், பிரம்மனிஷ்ட, நிஷ்ட, அனுபூதி, ஆனந்தம். இது இருக்குது. அவன் லைஃப்பில் ஆனந்தம் இருக்க கேட்டு பாருங்கள். ஆனந்தமே. பணம் சேருது, பீரோவில் கட்டுக்கட்டாக வச்சுருக்கேன்னு என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிற? ஒன்றும் செல்லாதுன்னு அறிவிப்பாங்க, இல்லாத அதை எடுத்துன்னு ஓடுவான்,
இல்லை நீ பயந்துக்கிட்டே உட்காந்துருவேன் நான் செலவு பண்ணாமல் வாழ்நாள் ஃபுல்லாக பயந்துக்கிட்டே இருக்கணும். நீ யார் பிடிக்குவாங்களோ அப்படின்னு. நல்லவங்க நட்பே கிடையாது உனக்கு. சத் சங்கமே இல்லையா உனக்கு? சத் சங்கம்னு சொல்கிறாங்க இல்லையா? சங்கம் சங்கின்னு சொல்லுவாங்க. சேர்ந்திருப்பவன் இறைவனோடு சேர்ந்திருப்பவன் சத் சங்கின்னு. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் தெரியாது. இப்போ அந்த பிரமையை பற்றி சொல்லுது. நீ எப்படி பொய்ய, அதுதான் அக்ஞானம். இங்கே அக்ஞானத்தில் எக்ஸ்ப்ளனேஷன் இதை தவிர வேறு எதுவும் தேவையில்லை. இந்த 4 மந்திரம் அக்ஞானத்துக்கான விளக்கம். அக்ஞானத்தை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலை, தனித்தனியாக பண்ணியிருக்கேன். அக்ஞானங்கிற டைட்டிலில் பண்ணலை. அந்த அக்ஞானத்தை முக்கியமாக முதல் இடத்துல 5 சொல்லுது. அதில் 2 மிக மிக முக்கியம். இந்த 2 தெரிஞ்சாலே நீ பல இடத்துல முக்தனா ஜீவன் முக்தனா வாழ்க்கை நடத்துவேன். நீ பக்தன் தொண்டன் ஆகணும், தொண்டன் சிஷ்யன் ஆகணும், சிஷ்யன் உபதேசங்களை பெற்றால் என்ன ஆவான்? ஜீவன் முக்தனா ஆவான். பக்தனாக இருக்கிறவன் தொண்டு செய்தவன் குருவை தேடி சிஷ்யனாகி, சிஷ்யன் உபதேசங்களை பெற்று சிந்திக்க ஜீவன் முக்தனாகிறான். 4 நிலை ஆகுதில்ல. அந்த 4வது நிலையை கொடுக்கறது இந்த அக்ஞானத்தை நீக்கக்கூடிய மந்திரங்கள். அவ்வளோ முக்கியமான மந்திரங்களை இதை நான் பார்க்குறேன். ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தது. அஞ்ஞானத்தை 10 வார்த்தை நான் எடுத்துட்டேன். இதுதான் இதுக்குள்ளே இருக்குங்கிறது தெரியும். ஆனால் இந்த மந்திரங்கள்லாம் இப்போ தான் வருது. இந்த மந்திரங்கள் பின்னாடி வருதுன்னு தெரியாது. ஆனால் இதை சூக்ஷ்மம் இதுக்குள்ளே இருக்குங்கிறது தெரியும். அது இந்த உபநிஷத்தாங்கிறது தெரியவே தெரியும். யாருமே இந்த உபநிஷத்தில் இது வரைக்கும் பேசலை. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? இந்த அக்ஞானத்துக்கு அப்புறம் குரு வராரா? குரு ஒரே வார்த்தை சாரதி. ஞானம் வாகனம் கொண்டு போய் சேர்த்துறோம். உள்ளே அழைச்சிட்டு போய்டும். கர்ப்பகிரகத்துக்குள்ளே 2 கலக்க வச்சிடும். அது குருவும் ஞானமும் ஒன்று தான். சரி, ஞானம் வாகனம், குரு சாரதி. அப்புறம் ஆத்வைதம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், நிஷ்டை, அதிலே வாழ்கிறது. ஆனந்தம் போயிட்டு வர்றதில்லை. அங்கேயே நிஷ்டை, யோக நிஷ்டை, ஞான நிஷ்டை, பிரம்ம நிஷ்டை. அடுத்தது ஆனந்த வாழ்க்கை. அவ்வளோதான். அடுத்தது நீங்கள் பெற்ற இன்பத்தை இந்த உலகத்துக்கு வந்த வேலைன்னு தானே எழுதியிருக்கோம். அதை நீங்கள் செஞ்சுட்டு போகணும். உங்களுக்காக இவ்வளோ நாள் செஞ்சேன், என் பிள்ளைங்களை வளர்த்தேன், படிக்க வச்சேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அது உங்கள் கடமை. அது உங்களுக்காக செய்ய. சமுதாயத்துன்னு ஒன்று செய்ய வேண்டாமா? அதுக்கு இதை செய்யுங்க. பிறந்த ஊருக்குன்னு ஏதாவது செய்யணும்னு நினச்சா, பிறந்த ஊரில் உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர் அவன்கிட்ட சொல்லி அங்கே ஒரு சத்சங்கத்தை ஆரம்பிக்க சொல்லுங்கள். ஒரு ஞானப்பீடத்தை ஆரம்பிக்க சொல்லுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக 1200 ஞானப்பீடம் ஆரம்பிக்கப்படும். உங்கள்கிட்ட பணம் இருந்தால் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுங்க, இல்லை கோவிலை கட்டி கொடுங்க, இல்லை ஒரு குளத்தை வெட்டி கொடுங்க. 3மே முடியலையா? இந்த பிரம்மஞானத்தை அறிமுகப்படுத்தி விடுங்க. உபனிஷத்துங்கிற வார்த்தை கூட தெரியாமல் இந்த இனம் வஞ்சிக்கப்பட்டிருக்கு. வருத்தம் அளிக்கிறது. அதனால் இப்போ 4வது படிக்கட்டாக இருக்கக்கூடிய பிரம்மம் உங்களுக்கு தெரியும், ஜீவனம் உங்களுக்கு தெரியும். அஞ்ஞானத்தில் மூடப்பட்டிருக்கா இல்லையா? பொய்யையே இது 3வது என்ன? சிருஷ்டி உங்களுக்கு தெரியும். தோன்றும் நிற்கும் மறையும் சூழல் ஜெகத்து. எப்போ காட்டாலும் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லுவான். அவருக்கு சூழ்நிலையெல்லாம் சரியாக புண்ணிய வேலை செய்யும்போது சூழ்நிலையெல்லாம் சரியாக இருந்திருக்கும். ஒரு தொட்டை தொடங்கியிருக்கும், காசு ஒரு பக்கம் வந்திருக்கும், பணம் ஒரு பக்கம் வந்திருக்கும், புகழ் ஒரு பக்கம் வந்திருக்கும். அந்த காலகட்டங்கள் சொல்லுவாங்களே, திசான்னு சொல்லுவாங்க. குரு திசா, சுக்ல திசா அப்படிலாம் சொல்லுவாங்க. அது தானாக நடக்கிறது. அது கழுதை பண்ணி நாயெல்லாம் கூட அது நல்லா வாழ்ந்துட்டு போகும். அது அந்த நேரத்தில் வியாபாரம் ஆரம்பித்தா அது என்ன பண்ணும்? விளங்கும். ஆனால் கொஞ்ச நாளில் நிற்காது, அதுக்கப்புறம் போயிடும். இது ஞானம் அப்படியல்ல, நிரந்தரமான ஆனந்தம். ஸோ இப்போ அஞ்ஞானத்தை நமக்குள்ளே ஏற்படுத்துறது, அஞ்ஞானம்னு தெரியாமலே நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம்ல, அதில் என்ன முதல் இடத்துல நிற்கிறதுன்னா, பிரம்ம பஞ்சவிதோ பாதி தது ஏவ ஏக. பிரம்மையை, பொய்யை, மயக்கத்தை 5 விதமாக இந்த மந்திரம் சொல்லுகிறது. மக்கள் இப்படி தான் வாழ்கிறான். என்ன முதல் பிரம்மனை மறக்கவே கூடாது. இந்த 5 வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம். அப்பப்போ இதை நீங்கள் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய விஷயம். உங்கள் நினைவில் நிற்கும். இதில் 2 மிக முக்கியம். ஒன்று ஜீவ ஈஸ்வர பின்னம். கடவுள் வேறு நாம வேறுன்னு நினைக்கிறது முதல் கருத்து. கடவுள் வேற, நாம வேற அப்படின்னு நினைக்கிறது முதல் பிரம்ம. அடிச்சது பாருங்கள் பாயிண்ட்.
இந்த ஒரு லைன் போதும் இந்த உபநிஷத்துக்கு. கடவுள் வேற நீ வேறன்னு நினைக்கிறது தவறுங்குது. சரி, கடவுள் வேற நான் வேறங்கிறது அனுபவம் இருக்கா இல்லையா? அனுபவம் இருக்கா இல்லையா? கடவுள் பெரியவங்க, நாம் வந்து அல்பம். கடவுள் சர்வ வல்லமை பெற்றவர், நாம் வந்து அல்பம். கடவுள் சர்வேஸ்வரன், நாம் வந்து அல்பம். கடவுள் மகத்தே, நாம் வந்து அல்பம். எல்லாத்துலேயும் நம்ம அல்பமாக தானே நம்மளை அனுபவிக்கிறோம். நம்ம அனுபவத்தில் தானே இருக்குது. நம்மளுடைய வேலைகள் அப்படி தானே இருக்குது, நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்குது, அப்படி தானே இருக்குது. இது உண்மையா பொய்யா? அனுபவத்தில் நீங்கள் நம்ம அல்போனா அனுபவம் ஆகுது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நம்மளால் முடியாது, அது அனுபவம். நமக்கு நடக்கவே நடக்காது, அது அனுபவம். ஏற்கனவே அப்படிலாம் நடந்திருக்கு. ஐ ஹாவ் ஏ பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறானா இல்லையா? எனக்கு வந்து ரொம்ப பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா இடத்துலையும் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிறானா அது அனுபவம் தானே. ஸோ அனுபவம் எல்லாம் பொய்யப்பா பொய்யப்பா பொய். அனுபவத்தை தான் நீ என்ன பண்ணுற? அனுபவம் தான் அஜ்ஞானம். அஜ்ஞானத்துக்கு என்ன நான் அடியன் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன், அனுபவம் தான் சொல்கிறேன். இதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய மந்திரங்களுக்கு நமக்கு வார்த்தைகள் முன்னாடி இறைவன் கொடுக்குறாரு. அதான் இந்த வார்த்தை 10 வார்த்தை சொல்லி எவ்வளோ நாளாச்சு? இந்த மந்திரம் எத்தனை உபநிஷத்துக்கு கழிச்சு வந்திருக்கு? அதுக்கப்புறம் 4-5 உபநிஷத்துக்கு கழிச்சு வந்திருக்கு இந்த உபநிஷம். இது ஏற்கனவே படித்தோம்னா இல்லை, இனிமேல் தான் மந்திரமே எழுதுவோம். நாளைக்கு உள்ள மந்திரத்தை இனிமேல் தான் எழுதுவோம். அங்கே தான் முருகப்பெருமான் கருணைன்னு சொல்கிறது. இப்போ நீயும் வேறு நீயும் இறைவனும் வெவ்வேறுங்கிறது அனுபவம், கற்பிக்கப்பட்டது. தவறான நம்பிக்கை. 3 வார்த்தைக்கு இது பொருந்துதா? அனுபவங்கிற வார்த்தைக்கு தான் அர்த்தம். தவறான நம்பிக்கை, கற்பிக்கப்பட்டது, அனுபவம். சரி ஜி, நீங்கள் எப்படி இது ரெண்டுத்தையும் ஒன்றுன்னு சொல்கிறீங்க? இந்த கடவுள்னு சொல்கிறது யார்? வேதம் வரைமுறை செய்திரு கடைசி வார்த்தை, கடைசி ரிலேட்டிவ் வார்த்தை, அதுவும் பூரணமான வார்த்தை இல்லை. ஆனால் அது சொல்லி தான் இறைவனை அதுக்கு மேலே சொல்ல முடியல. ரிஷிகளுடைய கடைசி வார்த்தையாக சச்சிதானந்தங்கிற வார்த்தையை எடுத்தாங்க. சச்சிதானந்தம்னா பிரம்மஸ்வரூபம்னு சொல்லிட்டாங்க. சத்து சித்து ஆனந்தம். சத்துனா என்னது? எப்போதும் இருப்பது, அன்பு வடிவானது. இருப்பது, எப்போதும் இருப்பது, அன்பு வடிவமானது. சத்தா? இப்போ உங்களுக்கு இந்த எண்ணம் இருக்கா? நாம் எப்போதும் இருக்கணும், எப்போதும் வாழணும், அன்பாக இருக்கணும், நம்மளுக்கு எல்லாரும் அன்பு செய்யணும், இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? யாருமே சொல்லி கொடுக்கல. உன்னுடைய சொரூபம் தான். உன்னுடைய சொரூபம் என்னது? நான் எப்போதும் இருக்கணும், நான் எப்போதும் வாழணும், அன்பாக இருக்கணும். இதானே உங்களுடைய சொரூபம். அதை தான் சத்துங்கிற வார்த்தை. எப்போதும் இருப்பது, முக்காலத்திலும் இருப்பது, சத்தியமாக இருப்பது, அழியாமல் இருப்பது. இப்போ இந்த வார்த்தையை உங்களை அழிக்க முடியுமா? உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நான் எப்போதும் இருக்கணும், எப்போதும் வாழணும், எப்போதும் அன்பாக இருக்கணுங்கிற வார்த்தையை அழிக்க முடியுமா? உங்கள்கிட்டேருந்து அழிக்க முடியுமா? நீங்கள் நீக்கிட முடியுமா? நீங்கள் நீக்கிட முடியுமானா முடியாது. அப்போ சத்துங்கிற வார்த்தையும் நீங்களும் ஒன்றா இல்லையா? ஒன்றா இல்லையா? ரெண்டாவது வார்த்தை சித்து. முதல்ல நான் இருக்கிறேன், நான் எப்போதும் இருக்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேங்கிறது தான் சத்து. அது 3மே உங்களுக்கு பொருந்துது. இப்போ நான் இருக்கிறேன், நான் அறிவாக இருக்கிறேன், நான் உணர்வாக இருக்கிறேன். 3வது வார்த்தை நான் இருக்கிறேன், நான் அறிவாக இருக்கிறேன், நான் உணர்வாக இருக்கிறேன். அதுதான் சித்து. அந்த உணர்வு உங்ககிட்ட இருக்கா இல்லையா? சித்துனா உணர்வு, சித்துனா அறிவு, சித்துனா விஞ்ஞானம், சித்துனா ஞானம். சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த உலகத்தில் பொருட்கள்லாம் பார்க்குறீங்க. பொருட்கள் இருக்கா, உணர்வு இருக்கா? உணர்வு இருக்கிறதுனால பொருட்கள் இருக்கா, பொருட்கள் இருக்கிறதுனால உணர்வு இருக்கா? உணர்வு இருந்தால் தான் பொருட்கள் இருக்கும். அப்புறம் அந்த பொருட்கள் இருக்க, பொருட்கள் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க, அது தெரிஞ்சுக்கிட்டீங்க, அறிஞ்சிட்டிங்கன்னா, உணர்ந்துட்டிங்கன்னா, அந்த வேர்டு சொன்னாலே அந்த பொருள் உங்கள் இமேஜினேஷனில் ஸ்க்ரீனில் வந்து நிற்குதா இல்லையா? அப்போ இந்த ஒரு பொருளை பார்க்குற பொருள், ஒரு மாதுளம்பழத்தை பார்க்குறீங்க, அந்த பொருள் உள்ளே போதா? அதனுடைய பிம்பம் தான் உள்ளே போகுது. எங்கே போகுது?
அறிவுக்கு போகுது, உணர்வுக்கு போகுது. அங்கே அந்த நீங்கள் பார்த்த பார்வையில் பட்ட அந்த படமானது விருத்தியா எண்ணங்களா அந்த உணர்வில் மறைஞ்சு நிற்குது. புரியுதா? அப்போ இருக்கிறது பொருளா உணர்வா? எத்தனையோ மாதுளம்பழம் தோண்டும் நிற்கும் மறையும், தோண்டும் நிற்கும் மறையும், தோண்டும் நிற்கும் மறையும். இப்போ சப்போஸ் நீங்கள் 1000 வருஷம் வாழ்றீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதுளம்பழங்கிற இமேஜே உங்களுக்குள்ளே 1000 வருடம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? அப்போ உணர்வு இருந்தால் தான் ஜெகத்து. ஜெகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் என்னவா இருக்குது? பொருளாக உங்களுக்குள்ளே இல்லை, பிம்பமாக உங்களுக்குள்ளே இருக்குது, எண்ணமாக இருக்குது. பொருள் உங்களுக்குள்ளே மூளையில் வந்து உட்காரல, பொருளுடைய பிம்பம் அதனுடைய நாமமும் ரூபமும் உங்களுக்குள்ளே வந்திருக்கு. நாமமும் ரூபமும் பொய்யே, தோன்றும் நிற்கும் மறையும். இப்போ நான் இருக்கிறேன், நான் அறிவாக இருக்கிறேன், நான் உணர்வாக இருக்கிறேங்கிற வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கா இல்லையா? அது மட்டும் இல்லை, நான் அறியணும், நான் அடையணுங்கிற புத்தி இருக்கா இல்லையா? இப்போ ஒரு பொருளை நீங்கள் அடையணும் வச்சிங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை பற்றி முதல்ல அறிவீங்க. எந்த பொருளையும் அறியாமல் நீங்கள் அடையணும்னு நினைப்பீங்களா? ஒரு பொருளை அறியாமல் ஒரு ஃப்ளைட்டு பார்க்குறீங்க, இந்த ஃப்ளைட்டில் நம்ம போகணுங்கிற ஒரு எண்ணம் வருது. ஒரு ஹெலிகாப்டர் இருக்க பார்க்குறீங்க, இது நம்ம உங்கள்கிட்ட பணம் இருக்குது, இது மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் வாங்கிட்டால் நம்ம ஈஸியாக போயிட்டு வரலாமே. டிராஃபிக்கில் வந்து நிறைய டைம் வீணாக போகுதே அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் முதல்ல அந்த ஹெலிகாப்டர் நம்ம வசப்படுத்தணும்னு நினைப்பீங்க, இல்லை வாங்கணும்னு நினைப்பீங்க. பொருளாதாரம் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ அந்த பொருள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? ஒன்றுமே தெரியாமல் வாங்குவீங்களா? ஒன்றுமே தெரியாமல் வாங்குவீங்களா? அது காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அறிஞ்சு தானே வாங்குவீங்க. அப்போ நான் அறிகிறேன், நான் உணர்கிறேன் அப்படிங்கிற அறிவு உங்ககிட்ட இருக்குல்ல, உங்ககிட்ட இருக்கா இல்லையா? அதுதான் அறிகிறேன்கிற வார்த்தையும் அடைகிறேன்கிற வார்த்தையும் ரெண்டும் ஒரே இடத்துல. அறிவது தான் அடைதல். உங்களில் இருக்கக்கூடிய பிரம்மம் வெளியில் இருந்தால் நீ போய் அடைய போகிற, சென்று போய் பிடிக்க போகிற, பயணம் செய்ய போகிற. உள்ளே இருக்கிறதுக்கு நீ அறிஞ்சாலே போதும். இந்த பொருட்கள்லாம் உள்ளே இருக்கா வெளியில் இருக்கான்னா, முதல்ல உள்ளே இருக்குது, அப்புறம் வெளியில் பிம்பமாக பார்க்குறீங்க. இது ஒரு பெரிய சயின்ஸு. அதுதான் லைட்டாக சொன்னால் போதும். பெருசாக சயின்டிஃபிக்காக ஆகின பிற்பாடு ஆத்மாவை தெரிஞ்சுக்கலாங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா ஆத்மாவை அறிய அடையணும். என்ன தெரியுமா சொல்லுது? நீ யாகம் பண்ணினாலும் வரமாட்டேன், நீ தவம் பண்ணா, தானம் பண்ணா, பயிற்சி பண்ணா, முயற்சி பண்ணா, வேதத்தினால யஜ்யம் பண்ணதுனால, உலகத்தில் எத்தனை முயற்சி இருக்கோ அத்தனையும் பண்ணினாலும் என்னை பிடிக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம், அனுஷ்டானம்னு ஒரு விஷயம் இருக்குது. நித்திய யுக்தகன்னு ஒரு வார்த்தையில் உனக்கு எளிமையாக கிடைக்கிறேன்னு சொன்னார்ல, அது மாதிரி அனுஷ்டானம்னா என்னது? தீர்க்ககாலே நிரந்தரிய ஸ்ரத்தையா வித்யா தபஸா பிரம்மச்சரியன அந்த தத்துவத்தை அனுஷ்டானமாக நீ செஞ்சீன்னா நான் உன்னை அடைவேன்னு ஆத்மா சொல்லுது. வேறு எதுக்கும் வராதவன் வேதத்தினால ஒருத்தவங்க சொல்லினால எது செஞ்சாலும் நீ வராத என்ன அனுஷ்டானத்தினால பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுது வேதம். சுபால உபனிஷத் மந்திரங்கள் வரும்போது எடுத்து சொல்வேன். கிட்டத்தட்ட 9வது சாப்டரோ 10வது சாப்டரோ. அப்போ நான் அறியிறேன் அடையிறேன் ரெண்டும் ஒன்றா வெவ்வேறா? உங்களுக்கு அறியணும் அடையணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? உணர்வு இருக்கா இல்லையா? அதுதான் சித்துன்னு பேர். அந்த உணர்வை தான் சித்துன்னு சொல்கிறாங்க. சத்துக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சு. நான் இருக்கணும், எப்போதும் இருக்கணும், வாழணும், அன்பாய் வாழணும்னு ஒரு எண்ணம் இருக்கு, அது சத்து. நான் இருக்கணும், நான் அறியணும், நான் அடையணும் இருக்கா இல்லையா? சுபாவமா இது அடையணும் அதை அடையணுங்கிறதெல்லாம் அதுக்கு முன்னாடி அறிவு வேணும். எதை அடையணும்னாலும் அறிவு இல்லாமல் அடைய முடியாது. சந்திர மண்டலத்தையே நீ அடையணும்னு நினச்சா கூட அறிவு வேணுமா வேண்டாமா? இல்லை நான் நினச்ச மாத்திரத்தை அங்கே போயிடுவேன்னு சொல்கிறீங்களா? அப்படி இருக்கா ஏதாவது? அப்போ அறியணும் அடையணுங்கிறது சித்துக்கு பொருத்தமாகிறது. அப்போ நீங்களும் அதுவும் ஒன்று. நான் இருக்கணும் எப்போதும் இருக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சுபாவமோ ஸ்வரூபமோ பிரம்மமும் ஒன்று,
நான் அறியணும் அடையணுங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய உணர்வு, அதில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள், அதுவும் அந்த சித்துங்கிற வார்த்தையும் ஒன்று. அப்புறம் நான் சுகமாக வாழ வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும் நினைக்கிறீங்களே, அதுதான் ஆனந்தம். அப்போ சச்சிதானந்தங்கிற வார்த்தையும் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒன்றா வெவ்வேறா. இதை அறியணும். இதை அறியாததுனால நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் மகத்து, நாம் அல்போன்னு நினைக்கிறோம். இப்போ என்னை போன்றவர்கள் நாம் பிரம்மம், நம்ம பிரம்மத்தினுடைய அம்சம், பிரம்மம் நமக்குள்ளே இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, நாம் பிரம்மந்தான், பிரம்மத்தினுடைய அம்சமாக இருக்கிறோம். பிரம்மம் நமக்குள்ளே இருக்குது. முதல்ல நாம் பிரம்மம் வேண்டாம், முதல்ல பிரம்மத்துடைய அம்சங்கிறத ஒத்துக்கிறீங்கல்ல. அந்த ஃபயர் இங்கே ஒரு தீப்பொறியாக இருக்கா இல்லையா, ஒரு ஸ்பார்க்காக இருக்கா இல்லையா ஒவ்வொருத்தவங்களையும். அந்த ஸ்பார்க் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஜடம் 96 தத்துவங்களும் இந்த அந்த ஸ்பார்க்கு ஆதாரமாக கட்டப்பட்டிருக்கு. இந்த ஸ்பார்க்கு வெளியில் போயிடுச்சுன்னா இந்த 96 டைலூட் ஆகிடும். உண்டா இல்லையா? அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதை எல்லாம் நீங்கள் பிரத்யட்சமாக அது சயின்ஸும் ஒத்துக்குது, அனுபவமும் ஒத்துக்குது, அனுபூதியும் ஒத்துக்குது. இப்போ அனுபவத்தில் நம்ம அல்பங்கிறது, இப்போ என்னை போன்றவர்கள் பிரம்மன் நமக்குள்கிட்ட இருக்கு, ஒரு ஸ்பார்க்காக இருக்கு, நமக்குள்ளே இருக்கு. வேதம் நீதான் அதுன்னு சொல்லுது. யாரை தேடி வந்தாயோ அது நீதான். இது இங்கமில்லை, இது எனக்கு ஒரு முறை கனவுல உபதேசம் ஆச்சுன்னு சொன்னேன். விஸ்வநாத ஐயருங்கிற ஒருத்தர் தான் இந்த கோவில் என்னை அறிமுகப்படுத்தினார். ஒரு நாள் கனவில் அவர் மேலே முன்னேறி போகிறாரு, நான் அவர் பின்னாடி போகிறேன். அப்புறம் இடையில நான் கிரகஸ்தங்கிற இல்லறத்தில் டைவெர்ட் ஆகிறேன். அவர் நேராக போயிட்டார். போனதுக்கப்புறம் நான் இந்த இல்லறத்தில் என்னை நிறைய என்னது அந்த அட்டைப்பூச்சிகள்லாம் என்னுடைய ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நான் அதெல்லாம் உதறி தள்ளிட்டு நான் மேலே ஏறி கடைசியில் போய் அந்த அவர் நமக்கு முன்னாடி போனவர் அங்கே இருப்பார் அப்படிங்கிற தேடலில் இருக்கிறேன். அங்கே தேடலில் வந்து அவருடைய உருவம் தெரியலை, அசரீரி கேட்குது. நீ தான்ப்பா அது, இங்கே வேறு எதுவும் இல்லை, நீ தான் அது அப்படின்னு அது உபதேசம் பண்ணுறாரு. அவர் குரல், நல்லா குரல் எனக்கு கேட்குது அப்படின்னு கனவில் சொன்னேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது 3வது முறையாக சொல்கிறேன். பிரம்மஞானமே கனவுல உபதேசம் பண்ணியிருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, சிகரத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ ஒரு மலை மேலே ஏறுறோம், கோவில் ஒரு கொடி பறக்குது, காவி கொடி பறக்குது, சாமி கோயில் ஏதோ கட்டியிருக்காங்க, நம்ம சும்மா இருக்கிறோம் அப்படின்னு மேலே போகலான்னு தானே அப்படி போகிறோம். அண்ணாமலையார் அப்படி தான் அடியே நாங்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏறணும், ஒரு குரூப் 4-5 பேர் ஒரு ஆர்வத்தில். அங்கே போனால் அங்கே ஒரு மௌன சுவாமிகள் இருந்தாங்க. 10 வருஷமாக சாப்பாடு இல்லாமல் மூலிகை டீ குடிச்சிக்கிட்டு அப்படி இருந்தாங்க. அவரையும் தாண்டி மேலே போனால் யாராவது ஏதோ ஒரு சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லை, வெறும் மொட்டையா. அங்கேயே அதே ஃபீல் உணர்ந்தேன். இந்த கனவுல சொன்ன அதே ஃபீல் வந்து அங்கேயும் அதே ஃபீல் உருவானுச்சு. யாரை தேடி வந்தாயோ அது நீதாங்கிறது தான் சத்தியம். இது நல்லா நான் உணர்ந்துட்டேன். நீங்கள் உணரணுங்கிறதுக்காக என்னை போன்றவர்களை வச்சு உங்களுக்கு அதை அறிமுகப்படுத்துது, அறிவுறுத்துது. நீங்கள் அல்பம் அல்ல, நீங்கள் அறியவில்லை. அறிஞ்சிங்கன்னா நீங்கள் யார்? அப்பனை அடியேன்னு அறிய தான் என்னுடைய வல்லமை கூறியது. அகம்பிரமாஸ்மி உணர்வு எனக்குள்ளே இருந்ததுனால தான் என்னுடைய வல்லமை கூடிக்கிட்டே இருக்கு. கூடியதல்ல, கூடிக்கொண்டே இருக்கிறது. இந்த சர்வேஸ்வர நிலைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? சுயம் ஜோதிங்கிறத நல்லா உணர்றோம். நமக்கு மரணம் இல்லைன்னு தெரியும். அனந்த சக்தி நமக்குள்ளே இருக்குங்கிறது பலமுறை சிரவணம் பண்ணிட்டேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த காரியங்களை செயல்படுத்திக்கிட்டு வரேன். ஜெயம் கொடுத்துட்டு தான் இருக்குது. அடுத்தது சர்வஜங்கிறது நம்மளுடைய நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு போதுமான அறிவு, பூரணமான அறிவு நம்மகிட்ட இருக்குது, அடியன்கிட்ட இருக்குது. 4வது சர்வசத்துக்கு நினச்சது நடக்குது, கேட்டது கிடைக்குது. நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒரு இடத்துல எங்களை அவாய்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல நான் ஒன்றுமே சொல்கிறேன், நீ போப்பா, நான் 30 ஆண்டுகளாக திருவண்ணாமலை போயின்னு இருக்கேன். யாரையும் நம்பி திருவண்ணாமலை அடியேன் போகல, தனியாகவே போயிருக்கேன். 30 ஆண்டுகள் தனியாக போயிரு. இப்போ தான் சிஷ்யர்களுக்காக கூட போகிறோம். அதுவும் இந்த மகா சங்கல்பம், இந்த தமிழ்நாடு ஞான பூமி ஆகட்டும், முருகனுடைய ஞான ரூபத்தை, ஞான முகத்தை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய தருணம் இது. ஏன்னா ரொம்ப அக்கிரமம், தாங்க முடியாத அக்கிரமம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு கட்டுறோம்.
எஞ்சி இருக்கக்கூடிய காலங்கள் செய்யக்கூடிய தபஸெல்லாம் அதுக்கு அதை நோக்கி தான் இருக்கணும், இருக்கட்டும். இப்போ இந்த சர்வேஸ்வரன் 4வது நிலை என்ன சொன்னோம்? 4வது நிலை சர்வசித்தையை கேட்டது கிடைக்குதுன்னு. நாங்கள் அந்த இடத்துல ஒருத்தவங்க எங்களை போன வாட்டியே அந்த ஆதீனம் எங்களை கூப்பிட்டாங்க, கம்பல் பண்ணி தான் கூப்பிட்டாங்க. நான் மறுக்க முடியாமல் தான் போனேன், எனக்கு விரும்பி போகல. சரி, ஈசன் கட்டளை, ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும், காரணம் இல்லாமல் காரியம் நடக்காதுன்னு சைலண்ட்டாக போனேன். சாப்பிட்டோம், தங்கினோம். எனக்கு உடன்பாடு இல்லாட்டினாலும் பொறுமையாக இருந்து காரியத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். 2வது முறை முயற்சி பண்ணுறோம், அங்கே இல்லை, ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க. பரவாயில்ல, இதை விட மேலானது ஒன்று இருக்குன்னு. நான் யாரையும் நம்பி போகிறதில்லப்பா. நான் அங்கே நம்ம முதல்ல வண்டியை விடுன்ட்டேன். வண்டியை இறங்கின உடனே 5 நிமிஷத்தில் இடம் கிடச்சிடுது. நல்லா லக்ஸுரியான ஒரு இடம். கேட்டு பாருங்கள், எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இன்றைக்கி ஒருத்தர் நன்றி கூட போட்டிருக்காரு, ராமநாதன் இன்றைக்கி வரல. அதனால் ஒரு கதவு திறந்தா கேட்டது கிடைக்கும்னு நினச்சது நடக்கும். ஒரு சின்ன சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம சின்ன லெவலில் செஞ்சுட்டுருக்கோம், சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை இறைவன் நடத்தி காட்டுறான். பெருசாக பண்ணோம்னா நம்மள்ட்ட ப்ரோக்ராம் பெருசாக இருந்துச்சுன்னா, ப்ராஜெக்ட் பெருசாக இருந்ததுன்னா பெரிய ஆற்றல். சுவாமிக்கு சின்ன ஆற்றல் பெரிய ஆற்றல்லாம் கிடையாது. சின்ன வேலை பெரிய வேலையெல்லாம் அது கிடையாது. நம்ம பார்வையில் வேணால் அது சின்னது பெருசுன்னு சொல்லலாம். இந்த சர்வேஸ்வர நிலை எப்போ ஒத்துக்குவேன்னா, எப்போ இந்த பிரம்ம யஜ்யத்தில் 1 கோடி சிஷ்யர்கள் ஈடுபடுறாங்களோ அப்போ அடியன் சர்வேஸ்வர நிலை தொட்டதா ஒத்துக்கலாம். அது வரைக்கான அதுக்கான பயிற்சியும் முயற்சியும் தவமும் தொடரட்டும்னு நம்ம தொடர்ந்து இந்த கிரிவலத்தை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ அந்த அறிவு ஏற்பட ஏற்பட நாளுக்கு நாள் என்னவாகுதுன்னா, ஆற்றல் கூடிக்கொண்டே போயிட்டுருக்கு. தொட்டது எல்லா காரியங்களும் தொடங்குது. எல்லாம் நிரந்தரமாக தானாக நடக்குது. எதுவும் தடைப்படலை. எதுவும் இன்றைக்கி ஒரு நாள் நடந்தால் அடுத்த வாரம் தான் நடத்துவார், அப்படி கிடையாது. எல்லாமே ரெகுலர் தானே. இப்போ என்ன காரணம்? அறிந்த நிலை, அனுபூதி நிலையில் இந்த காரியங்கள்லாம் நடக்கிறது. அதான் செய்து காட்டுறேன்னு சொல்கிறது. நடந்த பிற்பாடு சொல்லலை, சொல்லிட்டு செய்கிறோம். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறது, உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கிறாங்கிறத ஒத்துக்கிறீங்க. அது நீங்கள் தானா உங்களால் ஒத்துக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அறிஞ்சிருக்கீங்க. இங்கே நம்ப சொல்லலை, நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் நம்புன்னு சொல்லலை, அறிவாயின்னு சொல்லுது. அறிவு நிரந்தரம், நம்பிக்கை மாறும், அனுபவம் மாறும். அறிவு மாறவே மாறாது. ஒரு வார்த்தை, இது மிக முக்கியமான மந்திரம். இந்த உபநிஷத்துக்கே சிகரமான மந்திரம் இந்த முதல் வார்த்தையை. என்னது? பிரம்மம் வேறு நீ வேறுன்னு நினைக்கிறது தவறு, அஜ்ஞானம். பிரம்மைன்னு சொல்லுது. எப்படி இல்லைங்கிறத மறுத்துட்டோம். அது மந்திரம். நான் ஏதோ ஒரு உதாரணத்தில் சொல்கிறேன். மந்திரம் சொல்கிற வார்த்தைகளை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அப்போ இன்னும் நல்லா புரியும். ஆச்சா, அடுத்தது 2வது மந்திரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திர வார்த்தைகளை ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம். இந்த மந்திர வார்த்தையை அலட்சியப்படுத்தாதீங்க. வெளியிலேருந்து கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். இந்த மந்திர வார்த்தைகள் ஆதாரத்தில் தான் உங்கள் முக்தியே உறுதிப்படுத்தப்படுது. ஏன்னா மந்திர வார்த்தைகள் எல்லாம் சத்தியம். ரிஷிகளால் பார்க்கப்பட்டு, கேட்கப்பட்டு, எழுதப்பட்டு, தொகுக்கப்பட்டு பூரண மந்திரமாக இருக்குது. அதில் ஒரு பாட்டு தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். 2000 ஆடியோக்களில் பூரணமாகவே மந்திரங்களை பேசியிருந்தாலும் அதெல்லாம் அறிமுக கிளாஸாக இருக்கட்டும். ரொம்ப பயமுறுத்த வேண்டாம், அப்புறம் வரிசைப்படுத்திக்கலாங்கிற ஒரு அறிவோடு தான் நம்ம அதை செயல்பட்டோம். இப்போ அந்த 11,000 வார்த்தைகளை 1000 மந்திரங்களாக நம்ம சப்தங்களாக ஒரு அம்சமாக எடுத்து கொடுக்க போகிறோம். அதில் இது வரைக்கும் எவ்வளோ வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன்? ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள். 200 வந்துருச்சா? வந்திருக்கலாமா? பாக்கி பேருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. எல்லாம் என்னத்தை சொல்கிறது? இன்னும் சாந்தி பாடமே வர தெரியலை ஒன்று. சாந்தி பாடம்லாம் மெமரி பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். சரி, கர்த்தாங்கிற வார்த்தை எழுதியிருக்குமா? கர்த்தா எழுதிங்க. கர்த்தா. ஆத்மா கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? சத்து தான் அது.
நல்லா புரிஞ்சுங்க. சத்து சித்த ஆனந்தத்தில் சத்து ந கர்த்தா ந போக்தா. சத்துங்கிற ஒரு பொருள் பெரிய வெட்ட வெளி ஒளி சிவ வெளி ஒளிங்கிற பெரிய வட்டமாக ஆதாரமாக எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. ஒரிஜினல் அதான் சத்து, எப்போதும் இருப்பது அதான் சத்து சத்தியம். அந்த சத்து சத்தியம் ந கர்த்தா ந போக்தா. புரியுதா? அதனுடைய ஒரு பகுதி இருக்குல்ல, சரிபாதியாக இருக்கக்கூடிய சித்து அம்பாள் சக்தி, அவள் கர்த்தா போக்தா. அது சும்மா புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா அந்த பிம்பத்தை மாயையெல்லாம் நம்ம கணக்கில் கொண்டு வர்றது இல்லை. ஆனால் அனுபவத்தில் அவங்க இருக்காங்களா இல்லையா? அனுபவத்தில் சக்தி இருக்கா இல்லையா? இருக்குது. அதனால் அனுபவத்தில் சக்தி இருக்கிறதுனால அது அனுபவத்தோடு வச்சுருக்கோம். அனுபவத்தில் சத்து மட்டும்தான் இருக்கும். சக்தி இருக்க மாட்டா. புரியுதா? அனுபவத்தில் சக்தி சிவம் 2 பேர் இருப்பாங்க. அனுபவத்தில் சிவசக்தி இணைந்த அத்வைதம் தான் இருக்கும். புரியுதா இல்லையா? இப்போ கர்த்தாங்கிறதும் போக்தாங்கிறதும் பிரம்ம செய்கிறதில்ல, சத்து செய்கிறதில்ல, சித்து செய்யுது. புரியுதா இல்லையா? கர்த்தா போக்தாங்கிறது சித்து தான். சித்து தான் செய்து. எது சித்து? மனம். அகங்காரமும் அதான், புத்தியும் அதான், சித்தமும் அதான். எது? இது 4மே சித்து தான். அப்புறம் 3 உடலும் அதான், 3 லோகமும் அதான், 3 உடலும் அதான், 3 சூலம் சூக்ஷ்ம காரணம் அவஸ்தா பஞ்ச கோஷம் 96 தத்துவங்கள் எல்லாமே சித்து தான். ஒன்று அதில் நிலையாக இருக்கும், ஒன்று அலையாக இருக்கும், ஒன்று நுரையாக இருக்கும். நிலையாக இருக்கிறது சத்து, அது நான் கர்த்தா நான் போக்தா. இதில் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாமல் தான் மக்கள் குழம்பி போயிருக்காங்க. இதை சரியான சத்குரு கரெக்டாக இப்படி நம்ம சொல்கிற மாதிரி விளக்குனாங்கன்னா குழப்பம் வராது, சிஷ்யர்களுக்கு குழப்பம் வராது. ஏன்னா இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். நான் கர்த்தா நான் போக்தான்னு இருக்கேன். ஆனால் அனுபவத்தில் என்னவாக இருக்கும்? செய்கிற மாதிரியும் செயல்படுற மாதிரியும் இருக்குமா இல்லையா? அதனால் இந்த கர்த்தாங்கிறது செய்பவன், போக்தா என்பது அனுபவிப்பவன். யாருன்னா சித்து, ஜீவராசிகள் எல்லாம் கர்த்தா போக்தா. அதுக்கு ஆதாரமான சத்து நான் கர்த்தா நான் போக்தா. இது நான் கர்த்தா நான் போக்தாங்கிறது சத்தை மட்டும்தான் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. அனுபவமாக இருக்கக்கூடிய மாயாவையோ பிம்பத்தையோ சித்தையோ கணக்கிலே கொண்டு வர மாட்டாங்க. புரியுதா? கர்த்தானா இறைவன், சித்து, போக்தானா அதான் சித்து, எல்லாம் சித்து தான். நீங்கள் பார்க்குற எல்லாம் சித்து தான். இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு இந்த அம்பாளுக்கு இன்னொரு வடிவம் தான் மாயோன். ஹிரண்ய கர்ப்பன், விஷ்ணுன்னு சொல்லலாம். புரியுதா? இப்போ இந்த பிரம்மாவுக்கும் ஹிரண்ய கர்ப்பத்துக்கும் காரணமாக இருக்கிறது ஈசன். ஈசனுக்கு ஆதாரமாக இருக்கிறது, 3 பேருக்குமே ஆதாரமாக இருக்கிறது பிரம்மம். அதை புரிஞ்சுக்கணும். ஈசனும் சித்து தான், பிரம்மாவும் சித்து தான், விஷ்ணுவும் சித்து தான். யாரெல்லாம் தோன்றுறாங்களோ அவங்கெல்லாம் சித்து தான். இது புரிஞ்சுக்கணும். அதான் கர்த்தா. போக்தாங்கிறத அனுபவிக்கிறது. யார் கர்த்தா போக்தானா? நாம் தான் என்ன பண்ணுறோம்? செய்கிறோம், அனுபவிக்கிறோம். அது அகங்காரம். ஆக்சுவலாக நாம் யாருன்னா நம்ம சத்து. நம்ம சித்தா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது புரியுதா? குழப்புற மாதிரி இருக்கும், ஆனால் வித்தியாசம் காமிக்கிறேனா இல்லையா? நாம் உண்மையாக ஒரிஜினல் நம்ம சத்து. நம்ம சத்தை நம்ம தொடர்பு கொள்கிறதே இல்லை. அதுதான் ஆதாரமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியறதில்ல. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் செய்கிறோம், நாம் அனுபவிக்கிறோம், நாம் அங்கே போகிறோம், இங்கே வரோம். அதெல்லாம் யார்? சித்து. ஆக்சுவலாக நம்ம யார்? சத்து. சித்தாக இருக்கிறதுனால ஜகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். சத்தாக இருந்தால் அகத்தில் வாழ்வோம். இதுதான் விஷயம். வித்தியாசம் புரியுதா? சத்தா நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அகத்தில் வாழ்வீங்க. நீங்கள் சத்தா இல்லாமல் சித்தா வெளியில் வந்தீங்கன்னா புறத்தில் வாழ்வீங்க. அதான் ஜகத்தில் வாழ்வீங்க. வெளியில் வந்தால் ஜகத்தை நம்புறீங்க, உள்ளே போனால் பிரம்மத்தை நம்புவீங்க. இப்போ உள்ளே யாருமே போகிறதில்ல. உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு யூட்டர்ன் பண்ணுறது தான் குரு. வெளியில் தற்காலிகம், உள்ள நிரந்தரம். வித்தியாசம் புரியுதா இல்லையா? நீங்கள் சத்து, நீங்கள் சித்தா மாறி ஜகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உள்ளே போனால் சத்தாயிடுவீங்க,
வெளியில் இருந்தால் எப்போதும் மனம்ங்கிற சித்தாவே வாழ்ந்துட்டுருக்கு. வெளியில் இருக்கிற வரைக்கும் கர்த்தா பண்ணுற மாதிரி இருக்கும், போக்தா பண்ணுற மாதிரி இருக்கும், அசைகிற மாதிரி இருக்கும், நடக்கிற மாதிரி இருக்கும். அதான் ஜன்மாபாசம், சலாபாசம், வஸ்து ஆபாசம்னு 3 முக்கியமான ஆபாசத்தை காமிக்க. இதெல்லாம் அஜ்ஞானம் தான். இதெல்லாம் அஜ்ஞான டைட்டிலில் தான் இந்த மந்திரமே வந்திருக்கு. அப்போ கர்த்தா நான் போக்தா. அப்புறம் கதி சொன்னேன், கதி எழுதிங்க, கதிங்கிறத எழுதுங்க, போக்கு. கத்தின்னா என்னது? கத்தினா போக்கு. போக்குன்னா எங்கது? பிறக்கிறது, பிறக்கிறது, இறக்கிறது. போக்கு. அச்சா, அதில் வந்து என்ன கத்தி பார்த்தோம்? கத்தியில் என்னென்ன பார்த்தோம்? கத்தி வந்து கத்தி பார்த்தோமா? உத்தராயண கத்தி வந்து புண்ணியாத்மாவுக்கு. உத்தராயண கத்தி எழுதுங்க, உத்தராயண கத்தி. அப்புறம் தட்சிணாயன கத்தி. இது பாவிகள் போகக்கூடியது, திரும்ப பிறப்பான். தட்சிணாயனத்தை போனவன் திரும்பி பிறப்பான், உத்தராயணத்தில் போனவன் பிறக்க மாட்டான். அப்புறம் மகா பாவியாக இருக்கான்னு வச்சுக்க, அதோ கதி. உயிர் எங்கே போகும்? கீழே மூத்திர பை வழியாக, மூத்திரம் இந்த உபஸ்தம் பாயுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பின்னாடி ஆசன வாய் வழியாக, அது மாதிரிலாம் போகக்கூடாது. மகா பாவம். இறந்து போயிட்டா நீர் வெளியேறிடும், இல்லைன்னா மலம் வெளியேறும்னு சொல்லுவாங்கள்ல, உயிர் அப்படி போயிருக்குன்னு அர்த்தம். அப்படி போகக்கூடாது. தலைக்கு மேலே, தலையிலேருந்து போனால் கூட பரவாயில்ல. சகசிராரம் இருக்கு இல்லையா, சகசிரத்வாரம், சிகரம்னு உச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே நீங்கள் தியானம் பண்ணி வழக்கப்பட்டிருந்தா அந்த கதவு திறக்கும். நீ வாழ்நாள் ஃபுல்லாக போகமும் சாப்பாடும் தூக்கமும் இருந்தால் சம்சாரி நான் சம்சாரின்னு எப்போ பார்த்தாலும் போகம் சாப்பாடு தூக்கம்னு இருந்தீங்கன்னா இந்த 3ல் எங்கேயாவது ஒரு விதத்தில் அது வெளியில் போயிடும் உயிர். நீ ஞானம், தியானம், குரு, வேதம் அப்படி இருந்தீங்கன்னா புரோமதிக்கு வரும். புரோமதியில் வழியாக கூட போகும். எங்கெல்லாம் தொலை இருக்கோ அது வழியாக வெளியில் போகும். ஊர்தவ கத்தின்னு சொல்லுவாங்க. சரி, இருக்கட்டும். இப்போ அதோ கதி ஆச்சா? யாருக்கு? மகாபாவியாக இருக்கான், கீழே போகுது, ப்ராக்டிஸே இல்லை. அகத்தின்னு சொன்னால் ஞானிகளுக்கானது. அவனுக்கு ரூட்டு கிடையாது. அவன் என்னவாயிடுறான்? இங்கேயே பிரபஞ்சத்தோட ஸ்வரூபத்துக்குள்ளே இந்த பெரிய வெளி இருக்கு இல்லையா, சிவவெளி, வெட்ட வெளி, பெரிய வெளி, சுத்த சிவவெளி ஒளி, அந்த சுத்த சிவவெளியில் பிரபஞ்சமாக என்னவாயிடுறான்? பரவி நிற்கிறான். அதனால் ஞானிகள் சொல்லுவான், நான் போகல, நான் திரும்பி வருவேன், திரும்பி போகிறப்பமெல்லாம் சொல்லுவாங்க. சில ஞானிகள் சொல்லிட்டு போவாங்க. அது பேர் அகத்தின்னு பேர். அவங்களுக்கு எந்த ரூட்டும் கிடையாது பிரம்மத்து. ஏன்னா இவனே ஸ்வரூபமாகிட்டான். பிரம்மஸ்வரூபத்துக்கு அப்புறம் உபாசனெலாம் பண்ண மாட்டாங்க. அவங்களே சுகஸ்வரூபமாக இருக்காங்க, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்காங்க. அவங்க இனிமேல் யாருக்கு இது பண்ண போகிறாங்க? அவங்களே எல்லோரும் உபாசனை பண்ணுவாங்க. புரியுதா சொல்கிறது? இது என்னது? அப்புறம் தாம்னா என்னது? இருப்பிடம், சுகமான இருப்பிடம், ஆனந்த நிலையங்கிறது தான் தாம். 4வது தாம். அப்புறம் வியாபகம், எங்கும் பரவி நிற்கிறது, ஆத்மா, விஷ்ணு. புரியுதா? வியாபகம், எங்கும் பரவி நிற்பது. பிரஜா எழுதுறீங்களா? பிரஜா, மக்கள். அப்புறம் சூக்ஷ்மதர்ஷி, ஞானி, சூக்ஷ்மதர்ஷி. அப்புறம் குஹா, இருதய குகை.
எழுதிட்டீங்களா? அந்தராத்மா எழுதிட்டீங்களா ஏற்கனவே? அந்தராத்மா அந்தராத்மா. நிர்பீஜம். நிர்பீஜம்னா திரும்ப முளைக்க மாட்டான், திரும்ப பிறக்க மாட்டான். நிர்பீஜம் எண்ணங்களற்ற நிலை, இதெல்லாம் அர்த்தமாகும். நிர்பீஜம். இந்த நாடி சொன்னாலே சிசு நாடி, சேன நாடி, இதுதான் விசாரத்தினால சித்த சகசிராரம் அழைச்சிட்டு போகக்கூடிய நாடி. விசாரம் செய்ய செய்ய இந்த ஜீவனை சித்த சகசிராரம் அழைச்சிட்டு போகக்கூடிய மிக முக்கியமான நாடி சிசு நாடி, விசாரத்தினால போகிறது. ஷேன் 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 வேர்டு எழுது. 2 நாடி. ஒரு நாடி சிசு, சிசு வந்து ஷேன் கூட போய் கனெக்ட் பண்ணிவிடும். SYAN YEN SYEN சேன் அப்படி வச்சுங்க, ஞாபகம் வச்சு எழுதுங்க, எப்படி வேணாலும் எழுதிங்க. அப்புறம் யந்திரம், ஒரு விக்கிரகம். விக்கிரகம் இருக்க வழிபாடு வச்சுக்கோ சொல்கிறது இது. யந்திரம்னா ஒரு விக்கிரகம் இல்லை வேல், அது யந்திரம். மந்திரம் அப்படின்னா அந்த அந்த யந்திரத்துக்கு, அந்த விக்கிரகத்துக்கு பூஜிக்கக்கூடிய மந்திர வார்த்தைகள் மந்திரம், அதுக்கு உயிர்ப்பிக்கக்கூடியது மந்திரம். தந்திரம், தந்திரம்னா உங்கள் பிரார்த்தனையை அந்த பரம்பொருள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறது. அதான் யந்திரம், மந்திரம், தந்திரம். யந்திரம்னு என்னது? விக்கிரகமோ அல்லது வேலோ அல்லது ஏதாவது ஒரு பொருள். மந்திரம்னு என்னது? அதுக்கு உயிர் கொடுத்து அதை பாவித்து அதை ஆவாகனம் பண்ணி அதுக்கு உயிர்ப்பிக்கிறது. தந்திரம்னா அதில் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி அந்த காரியத்தை ஜெயம் பண்ணிக்கிறது. ஆச்சா? தர்ஷனம், மெய்ப்பொருள் அறிவது, மெய் அறிவது. இப்போ நீங்கள் மெய் அறியலை. அறியறதுன்னா நீங்கள் வந்து மகத்துங்கிறத அறியலை. நீங்கள் என்னவா அறிஞ்சு வச்சுருக்கீங்க அனுபவத்தில்? நம்ம அல்பம் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. சங்கி, சங்கினா சேர்வது. இப்போ வந்து சத்தோட சேர்றது சங்கி. சத் சங்கம்னு சொல்கிறேன் இல்லையா? சத் சங்கம். ஆமாம், இணைவது, சேர்வது, சங்கி. இந்த வார்த்தையெல்லாம் கொச்சப்படுத்தி வச்சுருக்கானுங்க இங்கே தமிழ்நாட்டில். சங்கி, ஊப்பி இப்படிலாம் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கானுங்க. சங்கினா சங் பரிவாருன்னு அவன் சொல்கிறான், வேறு ஒன்றும் இல்லை. கனக ருச்சக, கனக ருச்சக. நல்ல வார்த்தைகள் எல்லாத்தையுமே கெட்ட வார்த்தையாக மாற்றி வச்சுருக்க ஒரே நாடு தமிழ்நாடு. கனக, கனக ருச்சக, ருச்சக, கனக ருச்சக, கனக ருச்சக. கனக்கனா தங்கம், ருச்சகனா ஆபரணம், கோல்டு ஜுவல்ஸ். புரிஞ்சிருக்குமே இப்போ? கனக ருச்சக, தங்கம். இதோட இது விருத்தி. விருத்தினா எண்ணங்கள். 3 வார்த்தை சொல். விருத்தி, பிரவருத்தி, நிவர்த்தி. 3 வார்த்தை எழுதிங்க. 20 வரைக்கும் நிறுத்துகிறேன். நாளைக்கு மிச்சத்தை பார்க்கலாம். வரேன். பிரவருத்தினா உள்ள நுழையிறது. இன்னைக்கு என்ன தேதி? 7. விருத்தினா எண்ணங்கள், பிரவர்த்தினா உள்ளே போகிறது, நிவர்த்தினா வெளில வருது. 3 வார்த்தையும் எழுதிங்க. விருத்தி, பிரவர்த்தி, நிவர்த்தி. अरुणाचल शिव
அருணாச்சல சிவ 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 வேல் முருகனுக்கு மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய்